அப்போ நம்ம கட்டளை மாரியம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா உடுமலை வனச்சரகம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இயற்கை எழில் மேலே வந்து வெள்ளியாட்டு மின்னுது பாருங்கள். அதெல்லாம் வந்து தண்ணி. இங்கே நேரடியாக பார்க்கல வியூ வந்து சரியான சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள் சுற்றியும் மழை தாங்க. மறுபடியும் ஒரு பூஜை. அந்த மணிசத்தை கேட்கலையே ஒரு அமைதியாக இருக்குது. ஊருக்குள்ளே நடுவில் இருக்கிற கோயிலை கும்பிடுறதும் இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற சாமியை கும்பிடுறதும் அவ்வளோ ஒரு இதமாக இருக்குது. இங்கே வந்து பாறை வருங்க, மழையே மூடிடுச்சு மேகத்தால். அப்படியே இயற்கையிலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அந்த மேகத்தில் வந்து பாலோட வெண்மைன்னு சொல்கிறாங்கல்ல, தூய வெண்மை நிறம் அந்த மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் பார்க்கவே ஒரு அமைதியாக இருக்குது. எல்லாமே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம மட்டும் இல்லை. இங்கே வந்து சொல்கிறது தமிழ்நாடு, டோட்டல் தமிழ்நாடே இருக்குதுங்க. இங்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ஒரு அமைதியான சூழ்நிலை. சாமி கும்பிட்றதே சூப்பர். கட்டளை மாரியம்மன் கோயில் வந்தீங்கன்னா ஆற்றுல குளிக்கலாம். இங்கே ஆதிவாசிகள் கையால் சமைச்ச பெரிய இட்லி, பருப்பு வடை, அதுக்கப்புறம் அமைதியான வேலோட ஒரு பாதுகாப்பு சுற்றுச்சுவரில் வந்து கட்டளை மாரியம்மன் வீட்டு இருக்கிறாங்க, அவங்கள கும்பிடலாம். அதுக்கப்புறம் ஆனால் நம்மளுடைய சொந்த வாகனத்தில் வர முடியுமான்னு தெரியல. இங்கே வந்து இவங்க ஆதிவாசிகள் வந்து வாகனம் வச்சுருக்காங்க. இப்போ வரும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேகமாக நம்ம பக்கம் ஒரு ஆடு வருது. இங்கே பாருங்கள், நம்ம காலையில் வந்தோம் இல்லைங்களா, இப்போ ஒரு வேன் வந்துருச்சு. இப்போ இந்த வேனில் நம்ம ஏறி போகிறோம். அவங்கள இறக்கி விட்டுட்டு நம்மளை கூப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏறிக்க வேண்டியதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் சாமி கும்பிட்டு எண்ணெய் வருங்க. இதை தொட்டு தேய்ச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. கைகாலெலாம் இந்த வழியெல்லாம் போயிடும் சொல்லுவாங்க. இங்கே வருங்க, சுற்றியும் ஆனால் காடு. இங்கே சுவாமிகள் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பூஜை நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைதியாக சாமி கும்பிடுறோம். எல்லாத்துக்கும் ஒரு திருநீர் பாக்கெட் கொடுத்தாங்க. விபூதி இன்னும் போடலை. பூஜை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமி பூஜை முடிஞ்சு விபூதி கொடுக்குறாங்க சாமி. வாங்கிக்கலாம். எல்லாம் வேலி சுற்றியும் போட்டிருப்பாங்க. இந்த வேலிக்கு வெளியே